தேவ அக்கினியை சுமந்தவர்களாக நீங்கள் இருக்கும்போது கவனிங்க, நீங்க ஜெபிக்க 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 பிசாசு நடுநடுங்குவான், பாதாளத்தின் கதவுகள் அசைக்கப்படும். நீங்க துதிக்கும் போது உங்க துதி இனி சாதாரணமான துதியா இருக்காதுங்க. உங்க ஜெபங்கள் இனி சாதாரணமான ஜெபங்களா இருக்காதுங்க. உங்களுடைய விசுவாசம் இனி சாதாரணமான விசுவாசமா இருக்காதுங்க. தேவனுடைய அக்கினியால் நீங்க நிரப்பப்பட்டவர்களா இருக்கும்போது உங்க ஜெபம் இன்னும் வல்லமை உள்ள ஜெபமாய் மாறும். உங்க விசுவாசம் இன்னும் பலத்த விசுவாசமாய் மாறும். சாத்தானின் கோட்டைகள் நடுநடுங்கும். எல்லா சத்ருவின் கிரியைகள் உடைக்கப்படும். எல்லா சங்கிலிகள் அவிழ்க்கப்படும். எல்லா விதமான கட்டுகள் நீக்கப்படும். நீங்கள் இருந்த வண்ணமா இருக்க போவது அல்ல. தேவனுடைய அக்கினி இந்த கடைசி நாட்களில் உங்கள் மீது இறங்கும் போது கவனிங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு ஜனமாய் எழும்ப போறீங்க. ஹalleluya. Every spirit, every demon will tremble when you call into the name of God. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினால் ஜெபிங்க. Till you start praying, every work of the enemy is going to come down. Every walls of Jericho is going to come down. The Lord is going to fight your battle. உங்களுடைய யுத்தங்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக அவர் பட்சிக்கும் அக்கினியாய் இருப்பார். உங்களை அவர் தாங்கி நடத்துவார். உங்களை அவர் சுத்திகரிப்பார். உங்களுக்குள் இருக்கிற காரியங்களை அவர் அழித்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை அவர் அழித்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு துன்மார்க்கத்தனத்தையும் சத்ருவின் கிரியைகளையும் சத்ருவின் திட்டங்களையும் அவர் அழித்து போடுவார். உங்களை சுத்திகரிப்பார். உங்களை உருவாக்குவார். உங்களை உருமாற்றுவார். உங்களை உடைப்பார். உங்களை வெளியேற பாத்திரமாய் அவர் மாற்றுவார். உங்களை வழி நடத்துவார். உங்களை வேறு பிரித்து கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாக, கர்த்தருக்கு என்று பரிசுத்த கூட்டமாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹalleluya.